ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கு பின் கொடுக்கப்படும் ஆதரவு சிகிச்சை குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் ஆதரவு சிகிச்சை மருத்துவ நிபுணர் அர்ஷா சிங் அவர்கள். இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? பாலிட்டிவ் கேரில் நம்ம கேன்சர் பற்றி நிறையா நம்ம பேசியாச்சுங்க. இதுக்கப்புறம் பாலிட்டிவ் கேர் வெறும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லையே. நான் முதல்ல சொன்னேன், இதை எண்ட் ஸ்டேஜ் ஹார்ட் டிசீசஸ்க்கு அங்கே க்யூரேட்டிவ் ஆப்ஷன்ஸ் பண்ணுறது. பிறகு நமக்கு ஹார்ட் டிசீசஸில் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணிக்கலாம் அதை நம்ம பார்த்துக்கலாம். லங் பேஷண்ட்ஸில் சிஓபிடி சொல்லுவோம், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் சொல்லுவோம். அதில் வீட்டில் ஆக்சிஜன் சப்போர்ட் நார்மலாக இருக்கிறதுக்கு லைஃப் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம பண்ணுறோம் அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு, ஏன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நிறையவே டிசீஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்ட்ரோக் பண்ணுறதுக்கு பிறகு எதுவுமே வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அந்த டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு, பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி கேர் கொடுக்குறோம் அதோ நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது மெனி ரெட்ரோவைரல் பேஷண்ட்ஸ், HIV, AIDS, ஏன்னா அந்த கம்யூனிட்டிக்கு பற்றி நம்ம யாருமே பேசுகிறதே இல்லை. அந்த டைப் ஆஃப் டிசீசஸில் நிறைய சிம்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுலேயே நம்ம ஸ்பெஷலைஸ்டு இருக்குது. ஸோ பாலிட்டிவ் கேர் எல்லா டெர்மினல் இல்னஸஸ் அதுக்கப்புறம் லைஃப் த்ரெட்னிங் இல்னஸ் இங்கே க்யூரேட்டிவ் பண்ண முடியாது, ஆனாலும் சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கறதுக்கு அந்த டைப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேசிக்கலி ஐ ஸ்பெஷலைஸ்ட் இன் பீடியாட்ரிக் பாலியேட்டிவ் கேர். அதில் சைல்ட்ஹுட் புற்றுநோய் இல்லை, அதில் கஞ்சனைட்டல் அனாமலிஸ், பர்த் டிஃபெக்ட்ஸோட குழந்தை பிறந்துக்காங்க, அதில் என்ன பண்ணணும், மென்டலி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ், நம்ம செரிப்ரல் பால்சி சொல்லுவோம், ஆட்டிஸ்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அதில் என்ன பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேறு டிசீசஸ், நியூரோ டிசீசஸ் குழந்தை இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு எப்படி கைட் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அவைலபிள் இருக்குது, சிம்டம் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுக்கு அதில் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா அடல்ட்ஸ்க்கு, குழந்தை அண்ட் பீடியாட்ரிக் குரூப்க்கு நம்ம எல்லா டைப் ஆஃப் டிசீசஸ் வேர் கியூர் இஸ் நாட் பாசிபிள், ஆனாலும் சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கறதுக்கு கடைசி ஒரு நாள் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில், உங்கள் கம்யூனிட்டியில் பேஷண்ட் பார்க்குறீங்க, நீங்கள் கைட் பண்ணிக்கலாம். மெயின் சென்டர்லேயும் ஈவன் இன் மெடிக்கல் காலேஜ்லேயும் அங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்ம இந்த டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம கைடன்ஸ் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ ஒரு டிசீஸ் டயக்னோஸ் பண்ணியாச்சு, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு பாலியேட்டிவ் கேர் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டினியூஸ் கவுன்சிலிங் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கரெக்டாக டெசிஷன் இருக்கலாம். அண்ட் டோன்ட் ஹாவ் டு ஃபீல் டிஸ்ஹார்டன். நிறையாவே we are there for you, we can do still a lot for you. இதை எண்ட் ஆஃப் லைஃப் கிடையாது. ஸ்டில் till the end நம்ம உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேர் எப்படி கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ஃபேமிலிக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்துக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ we are there with you with the end of the life and even after that. இவ்வளோ நேரம் நான் கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக, தெளிவாக, பொறுமையாக, அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணிலே நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எப்போவுமே நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளியோட நல்வாழ்த்துக்கள். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கு பின் கொடுக்கப்படும் ஆதரவு சிகிச்சை குறித்து விளக்கம் தந்தவர் ஆதரவு சிகிச்சை மருத்துவ நிபுணர் அர்ஷா சிங் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் ஃபேட்டி லிவர் எனப்படும் கொழுப்பு கல்லீரலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முறையில் மருந்தில்லா மருத்துவம் குறித்து விளக்கம் தருகிறார் பொள்ளாச்சி இயற்கை மருத்துவர் தேன்மலர் அவர்கள். இதுடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர். நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கு பின் கொடுக்கப்படும் ஆதரவு சிகிச்சை குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் ஆதரவு சிகிச்சை மருத்துவ நிபுணர் அர்ஷா சிங் அவர்கள். இப்போ ஆதரவு சிகிச்சை, ஆதரவு சிகிச்சை அதாவது பாலியேட்டிவ் கேர் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பாலியேட்டிவ் கேரில் பார்த்தோம்னா இப்போ ஒரு டாக்டர்ஸ் நம்ம நிறைய பேர் பேசும்போது புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர்கள் இருப்பாங்க, சிறப்பு நிபுணர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாலியேட்டிவ் கேரில் என்ன மாதிரி சிறப்பு நிபுணர்கள் மருத்துவர்கள் அடங்கிய குழு இருக்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாலியேட்டிவ் கேர் ஒரு பார்ட் ஆஃப் ஆன்காலஜி. நம்ம மெடிக்கல் ஆன்காலஜி, சர்ஜிக்கல் ஆன்காலஜி, ரேடியேஷன் ஆன்காலஜி, அதுக்கப்புறம் பாலியேட்டிவ் ஆன்காலஜி விச் இஸ் ஆதரவு சிகிச்சை. ஸோ இதில் ஒரு ஃபுல் அண்ட் ஒரு டீம் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர் மட்டும் தான் இதில் இல்லை. திஸ் இஸ் அ டீம் ஆஃப் டாக்டர்ஸ், நர்சஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், கவுன்சிலர்ஸ், நியூட்ரிஷன்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகிறோம். அவங்களோட எல்லா ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. இதில் வெறும் டாக்டர்ஸ் ரோல் இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஸோ ஆஸ் அன் ஹோல் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு சிம்டம் கண்ட்ரோல் உங்களுக்கு பண்ணணும், உங்களுக்கு மென்டலாக சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு நியூட்ரிஷன் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, நீங்கள் ஆம்புலேட்டடாக இருக்கணும், நீங்கள் ப்ராப்பராக வாக் பண்ணணும், வீட்டில் ஒரு ஆக்டிவ் லைஃப் as active as possible நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதில் ஒரு பெரிய ஒரு டீம் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் மல்டி டிசிப்ளினரி டீம் அப்ரோச். ஒரு MDT பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஃபேமிலிக்காக, ஒரு பேஷண்ட்காக. ஸோ இதில் வெறும் பேஷண்ட்காக சப்போர்ட் இல்லை, இது ஒரு ஃபேமிலிக்கோ ஒரு மென்டலாக, ஒரு இமோஷ்னலாக சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஈவன் டிஸ்சார்ஜ்க்கு பிறகு நீங்கள் வீட்டு போகிறதுக்கு டைமில் உங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த டைமில் தெரியாத விஷயங்களை நீங்கள் டைரெக்ட்லி நமக்கு அப்ரோச் பண்ணிக்கலாம். நம்ம கவுன்சிலர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணிக்கலாம், நர்சஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணுறோம். அந்த டைமில் வீட்டிலே எப்படி உங்களுக்கு பார்க்குறதுக்கு, இல்லாட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும், இல்லாட்டி வேறு சென்டர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணணும், வி கேன் கைட் தெம். MDT அதை பண்ணிக்கலாம். ஸோ அதை சொன்ன பாலியேட்டிவ் கேர் வெறும் ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்க இதை தேவை இருக்காது. நீங்கள் வீட்டில் இல்லாட்டி நர்சிங் ஹோமில் இல்லாட்டி உங்கள் சாய்ஸ் பிளேஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். த டீம் ஒர்க் கம்ப்ளீட்லி ரிமோட்டாக. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கிறோம், வீட்டில் போகும்போது நம்ம டெலிஃபோன்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் நிறையா ஹோம் கேர் சென்டர்ஸும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஹோம் கேர் டீமும் இருக்கணும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சிம்டம் கண்ட்ரோல் இருக்கும்போது நீங்கள் டைரெக்ட்லி டாக்டர்ஸ் கிட்ட இல்லாட்டி நர்சஸ் கிட்ட பேசிட்டு ஹோம் கேர் புக் டீம் பண்ணிக்கலாம். வீட்லேயே ஹோம் கேர் டீம் உங்களுக்கு சிம்டம் கண்ட்ரோல் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க இல்லாமல் நீங்கள் வீட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். புற்றுநோயில் சிம்டம்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லா புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு வகையான சிம்டம்ஸ் இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த பாலியேட்டிவ் கேரோட முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரி புற்றுநோய்க்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய வரும், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி அது கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறீங்க? பேசிக்கலி எல்லா புற்றுநோய்க்கு பெயின் வரும் அப்படி சொல்ல முடியாது. பேசிக்கலி போன் கேன்சர்ஸ்க்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். கர்ப்பப்பை கேன்சர் இருக்குன்னா அதில் ப்ளீடிங்காக இருக்கும். லங் கேன்சர்னா அதில் ப்ரீத்திங் மூச்சு திணறல் இருக்கும். ஸ்டமக் கேன்சர் இருக்குன்னா அதில் ஆகாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொமட்டல் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், அதில் இருக்கும். ஸோ எல்லா கேன்சர்ஸ்க்கு வேற வேற சிம்டம்ஸ் இருக்கும். பிரெயின் கேன்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சீஜர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஸோ அதை எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ எல்லா சிம்டம் கண்ட்ரோல் கேன்சர் பொறுத்து தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஸ்டேஜஸும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இதிலே நீங்கள் சைல்ட்ஹுட் கேன்சர்ஸில் சப்போஸ் ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு சுத்தமாக சாப்பாடு பண்ண முடியாது, வலி முடியாதுலாம் ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு வகையான கேன்சருக்கும் ஒவ்வொரு வகையான சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது மெடிசன்ஸில் மட்டுமே நம்ம கியூர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குமா, இல்லை அவங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து யோகா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு, எக்ஸசைஸ், இந்த மாதிரியும் இந்த கேரில் இருக்குங்களா விஷயங்கள்? பாலியேட்டிவ் கேர் இஸ் நாட் ஓன்லி ஃபிசிக்கல். அதை வெறும் சிம்டம் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம ஆஸ் வென் வி ஒர்க் ஆஸ் அ டீம். ஸோ நம்ம ஃபேமிலிக்கு நம்ம டோட்டலாக சப்போர்ட் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் கொடுக்க போகிறோம். அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் கடைசி நாள் எப்படி இருக்க போகிறோம். பிறகு நம்ம கைடன்ஸ், ஃபைனான்ஷியல் கைடன்ஸ் இருக்கலாம், எமோஷனல் கைடன்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்துக்கலாம், அதோ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங்,
நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஐசியூல பேஷண்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா, இல்லாட்டி வேற செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாமா, இல்லாட்டி வேற ஏதாச்சும் டாக்டர் போகலாமா, அந்த டைம்ல வந்து நம்ம வந்து இமோஷ்னலா கவுன்சிலர்ஸ், டெடிகேட்டட் கவுன்சிலர்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு 90-year-oldக்கு ஒரு 80-year-old பேஷண்ட்க்கு வந்து நீங்க எண்ட் ஆஃப் லைஃப்ல வந்து ஐசியூல தேவையில்லாம அட்மிஷன் போட வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம காப்பாற்ற பண்ண முடியாது. ஆனாலும் இருக்க வரைக்கும் அட்லீஸ்ட் கடைசி நாள் வரைக்கும் நம்ம சப்போர்ட்டிவா கேர் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம் ஃபேமிலிக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கு. ஸோ வெறும் ஃபிசிக்கல் கண்ட்ரோல், சிம்டம் கண்ட்ரோல் கிடையாது. அதை தவிர கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பர்ன் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபேமிலிஸ் வந்து பேஷண்ட்ஸ், வி கால் ஃபேமிலி எஸ் சைலண்ட் சஃபரர்ஸ். ஸோ அவங்க வந்து பேஷண்ட் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு பேஷண்ட் டைப் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு டிசிஷன் மேக்கிங், கவுன்சிலிங் அண்ட் இமோஷனல் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். பல வகையான சிகிச்சை முறைகள் சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த ஆதரவு சிகிச்சை அப்படிங்கறதே புதுசா இருக்கு. இது வந்து இப்பதான் அந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வெளியே தெரியுதுங்களா, இல்ல இந்த முன்னாடி இருந்தே இந்த ஆதரவு சிகிச்சை அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுங்களா? ஸோ பாலியேட்டிவ் கேர் வந்து இந்தியாவில் 1980s இருந்ததை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இது யூகேல தான் ஸ்டார்ட், 1940 யூகே லண்டன்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் டைம் நம்ம கிங் அசோகா இருக்கும்போது நம்ம பில்கிரிமேஜஸ் அப்படின்னா சத்திரம், அப்படி வந்து நம்ம ஷெல்டர், நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், நம்ம வந்து மெடிசின்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி பாலியேட்டிவோட வேர்ட்னா பாலியேட்டிவ்னா க்ளோக் ரூம். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு க்ளோக் ரூம் இருக்கு. நீங்க வந்து எல்லாம் உங்க பிலாங்கிங்ஸ் அங்கே வச்சுக்கிறீங்க. அது சேம் தான் பாடி. நம்ம பாடி வந்து ஆஸ் அ டிசீஸ் இல்லாம ஆஸ் அ ஹியூமன் அப்ரோச் தான் நம்ம பண்றோம். ஸோ இன் இந்தியா வந்து 1980s இருந்ததை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாலியேட்டிவ் கேர். ஆனாலும் இப்போ வந்து ரொம்ப லாஸ்ட் 10-15 years 20 years ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்காங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, இல்லாட்டி நீங்க மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க, இல்லாட்டி உங்க ஃபேமிலிஸ்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு ஸ்டேஜ் பிறகு பாலியேட்டிவ் கேர்ல கேன்சர்ல ஸ்பெஷலா வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம பேஷண்ட்க்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க நீங்க சொல்லுவீங்க. ஆனா இப்ப இருக்காது. நிறைய விஷயம், நிறைய சிம்டம்ஸ் வந்து நம்ம இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு நம்ம பேஷண்ட் சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கறதுக்கு. ஸோ இதை வந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு பேசிக்கலி நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம். 3rd and 4th ஸ்டேஜ்க்கு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இதை வந்து இப்போ 20 yearsல ரொம்ப வந்து நம்ம தான் இருக்கு. இந்தியாவில் வந்து பேசிக்கலி 80% பாலியேட்டிவ் கேர் கேரளால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்லோலி வேற எல்லா சிட்டிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆதரவு சிகிச்சை பத்தி அருமையான தகவல்கள் எங்களுக்காக நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா? ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கு பின் கொடுக்கப்படும் ஆதரவு சிகிச்சை குறித்து விளக்கம் தருகிறார் ஆதரவு சிகிச்சை மருத்துவ நிபுணர் ஹர்ஷா சிங் அவர்கள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லதா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நலமா இருக்கேன். பாலியாக்டிவ் கேர் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். அந்த பாலியாக்டிவ் கேர்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் உங்களை பத்தியும் ஒரு அறிமுகம் எங்களுடைய நேயர்களுக்காக கொடுத்துக்கோங்க. வணக்கம், என் பேர் வந்து டாக்டர் ஹர்ஷா. நான் பாலியேட்டிவ் கேர் கன்சல்டன்ட். ஐ லுக் ஆஃப்டர் போத் அடல்ட் அண்ட் பீடியாட்ரிக் பாலியேட்டிவ் கேர். பாலியேட்டிவ் கேர் என்னது? இட் இஸ் கால்ட் ஆதரவு சிகிச்சை இன் தமிழ். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேர் ஃபார் டெர்மினல் இல்னஸ். பேசிக்கலி நம்ம வந்து கேன்சருக்கு ஃபோக்கஸ் பண்றோம். இந்த கேன்சர் மந்த்னால நம்ம வந்து கேன்சருக்கு பேசிக்கலி ஃபோக்கஸ் பண்றோம். பாலியேட்டிவ் கேர்ல வந்து வேற டிசீஸும் வரலாம். எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய டிசீஸ் இது கூட வரலாம். பாலியேட்டிவ் கேர்ல வந்து நம்ம சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்க போறோம். மெயினா வந்து பெயின் அண்ட் சிம்டம் கண்ட்ரோல். பெயின் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டிசீஸ். உங்களுக்கு வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்றது பிறகு நம்ம வந்து பெயின்க்கு நம்ம பாத்துக்கிறோம். சிம்டம் கண்ட்ரோல்னா உங்களுக்கு எனி சிம்டம் வரலாம். சிம்டம் வந்து நாசியா இருக்கலாம், ஃபட்டிக் இருக்கலாம், ரொம்ப எக்ஸாஷன், பசி ஆகாரம் வந்து கம்மியா இருக்கலாம், ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கலாம், மூச்சு திணறல் இருக்கலாம். ஸோ எல்லா சிம்டம் கண்ட்ரோல் வந்து நம்ம பாலியேட்டிவ் கேர்ல கொடுக்குறோம். பேஷண்ட்க்கு மட்டுமல்ல ஃபேமிலி கூட
நம்ம வந்து கவுன்சிலிங் சப்போர்ட், வேற ஏதாச்சும் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் NGO மூலியமா ஏதாச்சும் நம்ம கனெக்ட் பண்ணணும்னா அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேஷண்ட் ஒரு வந்து as a whole நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேஷண்டோட ஃபிசிக்கல் காம்பனன்ட், பேஷண்டோட மென்டல் காம்பனன்ட், பேஷண்டோட ஃபைனான்ஷியல் காம்பனன்ட், ஸோ எல்லாம் கூட வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேர் நம்ம பாலியேட்டிவ் கேர்ல ஒரு பேஷண்ட்டும் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறோம். புற்றுநோய் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆபத்தான ஒரு நோய், பொதுவாக உயிர்கொல்லின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாதிக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து புற்றுநோய்க்கு மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக அவங்களுடைய அடுத்த எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேர் தான் இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக நிறைய வகையான கேன்சர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. லங்ஸ் கேன்சர் இருக்கு, பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் எந்த மாதிரி புற்றுநோய்க்கு வந்து இந்த மாதிரி சிகிச்சை பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது பொருந்தும்? பாலியேட்டிவ் கேர் வந்து எல்லா டைப் ஆஃப் கேன்சர்ஸ்க்கு கொடுத்துக்கலாம், ஈவன் இன் அடல்ட்ஸ் அண்ட் பீடியாட்ரிக். வந்து இதுல வந்து ஒரு லிமிட்டேஷன் கூட கிடையாது. கேன்சர் டயக்னோஸ் பண்ண பிறகு உங்க கன்சல்டன்டோட, உங்க மெடிக்கல் புற்றுநோயோட டீமோட நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. அடல்ட் சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் வந்து வேற இருக்கு, எல்லா சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிமிலர்லி எல்லா அடல்ட் கேன்சர்ஸ்ல எனி டைப் ஆஃப் கேன்சர் வி லுக் ஆஃப்டர். தெர் இஸ் நோ லிமிட்டேஷன். இப்போ வந்து எல்லா வகையான கேன்சர்ஸ்க்கும் வந்து இந்த பாலியேட்டிவ் கேரில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து நுரையீரல், இதயம், மார்பகம், இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். எங்கே வந்து புற்றுநோய் ஏற்பட்டாலும் அதில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதோட ஸ்பெஷல் என்ன? இதில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட லைஃப் சேவ் பண்ணுறீங்க? இதில் லைஃப் சேவிங் பண்ணுறது பிறகு நம்ம வந்து லைஃப் கம்ஃபர்டேபிள் எப்படி வைக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் பாலியேட்டிவ் கேர். ஸோ பாலியேட்டிவ் கேரில் ஒன்ஸ் உங்களுக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆயிடுச்சு, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு எல்லா கீமோதெரப்பி, சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ், ரேடியேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து வெறும் எக்ஸ்க்ளூசிவ் பாலியேட்டிவ் கேர் நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டு அதில் வந்து சப்போர்ட்டிவ் கேர் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்டேஜ்க்கு பிறகு எண்ட் ஆஃப் லைஃப் கேர் வர போகிறோம். ஸோ எண்ட் ஆஃப் லைஃப் ஆல்சோ நம்ம எப்படி வந்து வாழ்க்கையோட கடைசி நாள் எப்படி நம்ம கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிறதுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். அதில் வந்து என்ன வேணும், சிம்டம் கண்ட்ரோல் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டேஜில் மேபி கேன்சர் வந்து பார்க்க முடியாது, குணம் பண்ண முடியாது, ஆனாலும் சிம்டம் கண்ட்ரோல் வந்து 100% நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபேமிலிக்கோ ஒரு ரிலீஃபாக இருக்கும். சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஸ்டேபிளைஸ் பண்ணுறது பிறகு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறது பிறகு நீங்கள் வீட்டில் வந்து எப்படி பார்ப்பீங்க? சப்போஸ் பேஷண்ட்க்கு டியூப் இருக்கு, நீங்கள் ஆகாரம் கொடுக்குறீங்க, அதில் வந்து எப்படி கொடுக்கணும்? பேஷண்ட்க்கு பெட் சோர் இருக்கு, புண்ணு இருக்கு பாடியில், அதை எப்படி பார்க்க போறீங்க? வேற வந்து மூச்சு திணறல் இருக்கு, அப்படி நீங்கள் வந்து எப்படி பார்க்க போறீங்க? சிம்பிளான ஒரு திங், பட் பேசிக்காக வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அதுக்காக நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம வந்து நீங்கள் சப்போஸ் வீட்டுக்கு போகிறீங்க, அதிலே வந்து நம்ம ஃபாலோ அப் பண்ணுறோம். ஸோ இதை வந்து மெயினாக வந்து நம்ம நோய் பெயின்காக, பிகாஸ் கேன்சர் பெயின் வந்து நார்மலாக முடியாது, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு பெயின். அதுக்கு வந்து நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ அப்லேயே இருக்கலாம். ஸோ பெயின் மெடிகேஷன்ஸ் ஹெட் டு டோ, அவங்க வந்து எங்கே வேணால் வலி இருக்கலாம், 100% பெயின் நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்மளால முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆகாரம், நியூட்ரிஷன், அவங்களுக்கு வந்து ஸ்லீப் பேட்டர்ன், அவங்களுக்கு பெட் சோர் வராமல் இருக்கலாம். அப்போ வந்து பேசிக்காக குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி மூவ் பண்ணணும், வீட்டிலே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எல்லா சிம்டம் கண்ட்ரோல் பேஷண்ட் பொறுத்து தான். எல்லா பேஷண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, சிம்டமோட டிஃப்ரெண்ட் வராங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்டம் வந்து பார்த்துக்கலாம் கண்ட்ரோல். பேசிக்கலி பாலியேட்டிவ் கேர் அப்படின்னா ஆதரவு சிகிச்சைனா எண்ட் ஆஃப் லைஃப் கேர் சொல்லுவோம், கடைசியோட நாள் அப்படியே இருக்காதுங்க. பாலியேட்டிவ் கேர் வந்து ரைட் ஃப்ரம் த டயக்னோசிஸ், லைஃப் லிமிட்டிங் இல்னஸ் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸாம்பிள் கேன்சர் கண்டுபிடிச்ச பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துக்கலாம். இதை வர வெறும் எண்ட் ஆஃப் லைஃப்காக நம்ம வந்து பார்க்கும் அதில் வந்து இருக்காது. ஸோ வி லுக் ஆஃப்டர் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் இல்னஸ். நம்ம ஆன்காலஜிஸ்ட் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒரு பேசிக் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் நம்ம கொடுக்குறோம். ஃபிசிக்கல் காம்பனன்ட், மென்டல் காம்பனன்ட், ஃபைனான்ஷியல் காம்பனன்ட், அதில் இஃப் எனிபடி நீட்ஸ் ஹெல்ப் ஆல்சோ வி கேன் கைட் இன் ஃபைனான்ஷியலாக, அதோ நம்ம கைட் பண்ணுறோம். அதில் வந்து வெறும் ஃபிசிக்கல் காம்பனன்ட் இல்லை, ஃபிசிக்கலாக டெஃபினெட்லாம் ஃபிசிக்கல் பெயின் சிம்டம் கண்ட்ரோல் நம்ம பண்ண போகிறோம். மென்டல் கவுன்சிலிங் ஃபார் போத் பேஷண்ட் அண்ட் ஃபேமிலி. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நம்ம வந்து மென்டலி கவுன்சிலிங் கொடுத்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ரோட்டரி மூலியமாக வி ஆர் கிவிங் heavily marginalized prices. ஸோ இதை வந்து ஈவன் ஃபார் த புவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ணிக்கலாம். வி வில் டெஃபினெட்லி ஹெல்ப்.
there are many NGOs also அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கும்போது நீங்கள் ஒரு கன்சல்டேஷனுக்கு வருவீங்கன்னா நம்ம எப்படி கைட் பண்ணுறோம் அதுவும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் ஒரு ஹியூமன் சென்டர்ட் அப்ரோச் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை வந்து வெறும் புற்றுநோய், நீங்கள் மார்பு கேன்சர் இருக்குங்க இல்லாட்டி வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை கேன்சர் இருக்குது அப்படி இருக்காதுங்க. நீங்கள் வந்து ஒரு ஹியூமன், we treat you and we guide you throughout the end of illness. Thank you.